வணக்கம் மகர ராசி நண்பர்களே, நான் உங்கள் ராசிபலன் ஹோஸ்ட். இந்த ஆகஸ்ட் 2026 மாதத்தை நம்மை எல்லாரையும் பாதிக்கும் விதமாக வேலை, காதல், ஆரோக்கியம், நிதி ஆகியவற்றின் கோணங்களில் பார்ப்போம். முதலில் இந்த மாதத்தின் மொத்த ஆற்றல் பற்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் சூரியன் மற்றும் புதன் கிரகங்கள் உங்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு புதிய முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கின்றன. அதே சமயம் செவ்வாய் மற்றும் குரு கிரகங்களின் மாற்றம் சில சமயங்களில் மன அழுத்தம் மற்றும் ஆற்றல் குறைவு ஏற்படுத்தலாம். அதனால் சுய பராமரிப்பு அவசியம். உங்கள் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அவற்றை கவனத்தில் கொண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கவும். முதலில் முதல் வாரத்தை பார்க்கலாம். முதல் வாரம் 1 முதல் 7 தேதி வரை உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறிய முன்னேற்றம் காணப்படும். 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு உங்கள் மேலாளர் அல்லது கூட்டாளியுடன் பேசும் வாய்ப்பு வரும். அதில் புதிய திட்டம் அல்லது பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்த உங்கள் எண்ணங்களை தெளிவாக நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். புதன்கிழமை 5ஆம் தேதி புதன் கிரகம் உங்கள் கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும். இதனால் நிதி தொடர்பான சிறிய லாபம் கிடைக்கும். உதாரணமாக பங்கு சந்தையில் சிறிய முதலீடு அல்லது கூடுதல் சம்பளம். இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் சிறிய சீர்குலைவு இருக்கலாம். குறிப்பாக 6ஆம் தேதி உங்கள் ஜோடி அல்லது நண்பர் உடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படின்னா அமைதியாக பேச முயலுங்கள். எதிர்பார்ப்பை குறைத்து உணர்ச்சிகளை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் பக்கத்தில் 2ஆம் தேதி உடல் நலத்தை கவனிக்க வேண்டிய நாள். குறிப்பாக நீர்மம் அதிகமாக எடுத்துக்கொள்ளவும், அதிக உப்பு உணவுகளை தவிர்க்கவும். இப்போது 2வது வாரம் 8 முதல் 14 தேதி வரை. இந்த வாரம் உங்கள் தொழில் பாதையில் முக்கிய மாற்றம் வருகிறது. 10ஆம் தேதி மதியம் 10 மணி முதல் 3 மணி வரை ஒரு முக்கிய திட்டம் அல்லது கூட்டம் இருக்கும். இதனால் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். இதனால் பதவி உயர்வு அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வாய்ப்பு. இந்த நாளில் உங்கள் ஆடம்பரமான ஆடை, நீலம் நிறம் உங்கள் நேர்மையை அதிகரிக்கும். அதனால் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். 12ஆம் தேதி புதன் கிரகம் வியாழன் இடத்தில் நிதி விஷயங்களில் சிறிய சவால் வரும். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை கட்டுப்படுத்தினால் இழப்பை தவிர்க்க முடியும். இந்த வாரம் காதல் தொடர்பாக 13ஆம் தேதி இரவில் உங்கள் பழைய காதலர் அல்லது நண்பர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அது பழைய நினைவுகளை கிளப்பும். ஆனால் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியால் புதிய உறவை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் பக்கத்தில் 11ஆம் தேதி சிறிய வயிற்று கோளாறு அல்லது தலைவலி வரலாம். அதனால் ஓய்வு எடுத்து மெதுவாக உடற்பயிற்சி செய்யுங்கள். 3வது வாரம் 15 முதல் 21 தேதி. இந்த வாரம் உங்கள் வேலைக்கு புதிய சவால் வரும். 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒரு முக்கிய வாடிக்கையாளர் அல்லது கூட்டாளியுடன் பேச்சு நடக்கும். அதில் உங்கள் திட்டம் அல்லது தயாரிப்பு பற்றிய விவரங்களை விளக்க வேண்டும். உங்கள் பேச்சு திறமை இதை வெற்றிகரமாக முடிக்க உதவும். அதனால் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். 18ஆம் தேதி செவ்வாய் கிரகம் உங்கள் ஆற்றலை குறைக்கலாம். அதனால் உடல் ரீதியை கவனிக்க வேண்டும். அதிகம் ஓய்வு எடுத்து நீர் பருகவும். 19 மற்றும் 20 தேதி காதல் உறவுகளில் சுவாரஸ்யம் அதிகரிக்கும். இருவரும் ஒன்றாக பயணம் செய்யலாம் அல்லது புதிய அனுபவம் பகிரலாம். இது உறவின் உறுதியை மேம்படுத்தும். இந்த நாட்களில் நீலம் நிற ஆடை அணியுங்கள். அது உங்கள் உறவுக்கு நன்மை தரும். 20ஆம் தேதி நிதி பக்கத்தில் ஒரு சிறிய லாபம் கிடைக்கும். உதாரணமாக பழைய பொருட்களை விற்பனை செய்யும் போது எதிர்பாராத வருமானம் வரலாம். 21ஆம் தேதி உங்கள் உடல் நலத்திற்கு சிறப்பு கவனம் தேவை. குறிப்பாக இரவு நேரம் தூக்கம் போதுமானது இல்லையெனில் மயக்கம் அல்லது கவனம் குறைவு வரலாம். அதனால் 8 மணி நேரம் தூங்க முயலுங்கள். கடைசி வாரம் 22 முதல் 31 தேதி. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம். 24 முதல் 26 தேதி ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய காலம். குறிப்பாக மூச்சு தொடர்பான பிரச்சனை அல்லது ஒட்டுமொத்த சோர்வு. மருத்துவரை சந்தித்து தேவையான பரிசோதனைகளை செய்யுங்கள். உடல் பயிற்சி இலகுவாக யோகா அல்லது தியானம் செய்யுங்கள். 27ஆம் தேதி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு வரும். இது உங்கள் கடந்த கால அனுபவம் மற்றும் திறமையை பயன்படுத்தும். அதனால் நீங்கள் முன்னேறலாம். 28ஆம் தேதி உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வரும். நீங்கள் புதிய உறவை ஆரம்பிக்கலாம் அல்லது தற்போதைய உறவை மேம்படுத்தலாம். அதற்கு நேரம் மற்றும் பொறுமை தேவை. தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.